வெல்கம் பேக். ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜெப்ரானிக்ஸில் ஜெப் பெரியம்மா. ஆமாம், அவங்கள தான் பார்க்க போகிறோம். அது வேற கனெக்ட் ஆகும்போது கத்துது ப்ரோ, என்ன பிரைமோ கனெக்ட் ஆகிட்டு அப்படின்னு. இதெல்லாம் எதுக்கியா யாரையா கேட்டா? நான் தான் டேய் என்னடா பெரியம்மா சின்னம்மான்ட்டு அப்படிதான் இருந்தது. ஓகே, ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இதில் பார்க்கும்போது தெரியும்ல ப்ரோ, அதான் போர்ட்டபிள் ப்ளூடூத் ஸ்பீக்கரு. ஸோ அவுட்டோர் யூஸ்க்காக. இவரை பார்த்த உடனே தான் எத்திக்கிற வருஷம் தான். ஆமாம், ஜெப்ரானிக்ஸ் அவர் தான். ஸோ இதில் வந்து 4 டிரைவர் யூனிட் இருக்குன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 9 hours பேக்கப் வந்து 70% வால்யூம்ல ப்ரோ. ஓகே. ஸோ டியூல் பேசிவ் ரேடியேட்டர்ஸ் இருக்கு, டீப் பேஸ் இருக்கு, பேஸ்க்கான மோடோ இருக்கு. ஜேபிஎல் மாதிரி ரேடியேட்டர்ஸ் கொடுத்துருக்கானுங்க. ஜேபிஎல் பார்ட்டி பாக்ஸ் இப்படி தான் இருக்கும். உங்களுக்கு அதோட அனுபவம் இதுல கொஞ்சமா கிடைக்குதான் நீங்க பாக்கலாம். கண்டிப்பா. சோ லுக் ஆஸ்பெக்ட்ல எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பெல்ட் எல்லாம் தராங்களா? ஓ நைஸ். 90 வாட். ஆமா 90 வாட். இப்போ இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளூடூத் ஸ்பெக் அதெல்லாம் இருக்கும் பாருங்க. சோ ப்ளூடூத் 5.4, ஆக்ஸ், யூஎஸ்பி, டைப் சி சார்ஜிங் சப்போர்ட் உண்டு. ஸோ ஆக்ஸ் பொறுத்த வரைக்கும் நார்மல் அதான் 3.5 பாயிண்ட். ஓகே. அப்புறம் யூஎஸ்பி பொறுத்த வரைக்கும் 32 GB வரைக்கும் நீங்க பென்ட்ரைவ் அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஆமா. ஸோ கேரி ஸ்டாப், எல்இடி இண்டிகேட்டர்ஸ், ஸ்பிளாஷ் ப்ரூஃப். அதுக்கு தான் அந்த கேட்டலாம் உங்ககிட்ட அந்த ஸ்லாப் எது கொடுத்துருக்கானுங்க இந்த ஸ்பிளாஷ் ப்ரூஃப்க்கு. அதெல்லாம் நம்பலாம் முடியாது. நான் என்ன கேட்டா வந்து அப்படியே தண்ணிக்குள்ள முக்கி எடுக்கலாம். அதெல்லாம் பண்ண முடியாது. ஏன்னா அந்த ரெட்டுக்கு தண்ணிக்குள்ள முக்கலாம், எடுக்கலாம், ஆனா உயிரோடு இருக்காது. அது தெரியல. ஆமா, டவுட் தான். இது ஏதோ தவறுதலா வந்து எங்கேயோ தண்ணி சிந்திச்சுன்னா பட்டுன்னு இது மேல பட்டுச்சுன்னா கரெக்ட், அதுல தப்பிக்கிறதுக்கு வேணா பாசிபிள். அவுட்டோர்ல கேட்டு இருக்கும்போது மழை வந்துருச்சுன்னா அந்த ஸ்ப்ரே எல்லாம் தாங்கிக்கும். அவ்வளவுதான். நீங்க அதுக்காக அப்படியே தண்ணி ஊத்தி பாக்கட்டுமா, தண்ணிக்குள்ள முக்கிய எடுக்கட்டுமா ப்ரோ, அப்படியே பயங்கரமா இருக்குமே ப்ரோ, அப்படியே டிராமாட்டிக்கா இருக்குமே ப்ரோ, தண்ணி எல்லாம் தெரிக்குமே ப்ரோனா தெரிக்கும் தான். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு வேலை செய்யாது. அதுக்கப்புறம் நமக்கு தெரிச்சிடலாம். பாக்ஸ்ல ஆக மொத்தம் ஸ்பீக்கர் இருக்குங்க. அது கூடவே இந்த வாரண்டி ஸ்கேன் பண்ணி கார்டு படிச்சுக்கோ அப்படின்னு சொல்லி ஒரு கார்டு இருக்கும். அப்புறம் வந்து ஆக்ஸ் கேபிள் இருக்கு. ஓகே. சோ இவ்வளவுதான். ஃபினிஷ் நல்லா இருக்கு. ஜீன்ஸ் மெட்டீரியல்லையே லெதர் மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த கலர் always ahead. Bluetooth பெரியமா வந்தாரு. விரல் பாதிச்சிரும் போல. ஆமா, அதான் ரேடியேட்டர். 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க போல. பேஸ் ஆஃப் பண்ணாலே நல்லா இருக்கு, கிளாரிட்டி எல்லாமே நல்லா இருக்கு. அதுக்கப்புறம் லைட் பேஸ் இருக்கு, அப்புறம் ஹை பேஸ் வந்து பயங்கர ஒரு மாதிரி எப்படி சொல்றது, அந்த மிட் அண்ட் இதை வந்து ஓவர் ஷேடோ பண்ற மாதிரி இருக்கு. பட் பேஸ் எல்லாமே குவாலிட்டி நல்லா இருக்கு. மேபி இப்படி சொல்லலாம், பழைய காலத்து பாட்டுலாம் இருக்கும்ல, அந்த பாட்டுங்களுக்கு வந்து இந்த ஹை பேஸ் எனேபிள் பண்ணிட்டா இன்னும் கொஞ்சம் பெட்டரான ஒரு பேஸ் இல்லாத சாங்கு ஓகேவா இருக்கும். எனக்கு தெரிஞ்சு நீங்க பேஸ் இல்லாம கேட்கலாம். அந்த பேஸ் வந்து அப்புறம் அந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் சொன்னீங்கல்ல லைட் பேஸ், அது இருந்தா போதுங்க. அது இருந்தாலே டீப் பேஸ் வந்து பசங்க பார்ட்டி, அதனால நீங்க வந்து லிரிக்ஸ்லாம் நான் கேட்க மாட்டேங்க, சத்தம் மட்டும் தான் கேட்கறதுக்காக போறேன் அப்படின்னும் போது செட் ஆகும். இப்போ பெஸ்ட் இன்னொன்னு பாருங்க, இது பழைய பாட்டு இல்ல, பாத்தீங்களா எலிவேட் ஆகுது. ஓல்டு சாங்க்கு லைட் பாஸ் கரெக்டா இருக்கு. லைட்டா ஆன் பண்ணி விட்டா போதும், அந்த பாஸ் மட்டும் போதும். ஏன்னா அந்த லைட்ஸ் அந்த ஓல்டு சாங்ஸ்ல கொஞ்சம் அந்த பேஸ் கொஞ்சம் கம்மியா இருக்கும். 80 கரெக்டா இருக்குங்க. இப்போ சொல்லுங்க. ஏன்னா இடி மின்னல்லாம் அடிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஃபுல்லா இறையுது. 80 வச்சா கரெக்டா இருக்கு. ஏன்னா அவர் ஃபுல் வால்யூம் வச்சிருந்தாரு. இன்னொன்னு என்னன்னா ஆடியோ ஃபைல் ஒரு மேட்ரு. ஆமா, இது கொஞ்சம் கோலரான ஃபைல் தான் இதுல இருக்கிறது. டேபிள் அது இருக்குங்க. அதான். சோ ஆக மொத்தம் வந்து 90 வாட் ப்ரோ. ஆக்சுவலா 90 வாட் சவுண்ட் பார். ஆமா, அது அளவுக்குலாம் வாய்ப்பு இல்ல. அது வந்து டெடிகேட்டட் சவுண்ட் பார். ஏன்னா அது தனித்தனி ஸ்பீக்கர்ஸ் செப்பரேஷன்ஸ்லாம் தனியா விட்டுருப்பாங்க. இது ஒரு சின்ன பொட்டிக்குள்ள எல்லாம் வருது இல்ல. ஆமா, அதுக்குள்ள வந்து அந்த ஒரு வைட் ஸ்டேஜ் எதிர்பார்க்க முடியாது. பட் இது வந்து எப்படி சொல்றது, போர்ட்டபிள் ஸ்பீக்கர். என் ரூம்ல ஒரு இடத்துல வச்சுக்குவேன், ரூம்ல வந்து படுத்து பாட்டு கேட்கறதுக்கு ஒரு ஸ்பீக்கர் வேணும் அப்படின்னா நிஜமாங்க. ஸோ அதுக்கு நல்லா இருக்கும். ரைட்டு. ஸோ ஆக மொத்தம் வந்து ஒரு நல்ல சப்போர்ட்டிவ் போர்ட்டபிள் ஹை வால்யூம் லவுடான ஸ்பீக்கர், குட் டீப் பேஸ், அதுக்கு வந்து நல்ல ப்ராடக்ட் தான். ஏன் நல்ல ப்ராடக்ட் நம்ம சொல்றோம்னா, மெயினா வந்து ஸ்பிளாஷ் ப்ரூஃப்லாம் நான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன். பாத்தீங்க எந்த நாள் நல்ல ப்ராடக்ட் அப்படின்னா, இந்த பிரைஸுக்கு வந்து 90 வாட் போர்ட்டபிள் ஸ்பீக்கர்ஸ்லாம் யாருமே தரல. மேபி இதுக்கப்புறம் மற்றவங்களும் கொண்டு வருவாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, ஷாமியோட அந்த QLED டிவி பத்தி பார்த்ததுக்கு அப்புறமா தான் நம்ம நண்பர்கள் மூலமாவே இன்னும் நிறைய டிவி பத்தி எக்ஸ்ப்ளோர் நிறைய பிராண்ட்ஸ் கொடுக்குறாங்க. அந்த பிரைஸ் ரேஞ்சில கிடைக்குது அப்படின்னு சொல்லி நான் கமெண்ட் 15,000 அந்த ரேஞ்சில. ஆமா ப்ரோ, ஏன்னா இவன் ஏசர் 30 வாட் ஸ்பீக்கர்லாம் தரானுங்க ஒரு சிலர்லாம். பட் இதுல நிறைய சப்ஜெக்டிவான விஷயங்களும் இருக்கு. இருந்தாலும் அது தெரிஞ்சுக்க முடியுது இல்ல. அந்த மாதிரி இப்போ இது பாருங்களேன், 6,999 ரூபாய்க்கு கிடைக்க போகுது.
இந்த மாதிரியான ஸ்பீக்கர் 90 வாட்ல உங்களுக்கு தெரிஞ்ச வேற ஏதாவது பிராண்ட்ல இருந்தாலும் நீங்க சொல்லுங்க, நம்ம அதையும் வந்து நம்ம நண்பர்களுக்கு சஜஸ்ட் பண்ணலாம். ஆமா, ஓகேயா? JBL இருக்கு, பட் ஆனா அதுக்கு இதுக்கு என்ன டிஃபரன்ஸ்னா அது டிஸ்டார்ட் ஆகாது, இதுல டிஸ்டார்ஷன் கொஞ்சம் இருக்கு. ஃபுல் வால்யூம் வச்சா அது ஃபுல் வால்யூம் டிஸ்டார்ட் ஆகாது JBL, அது ஒரு அட்வான்டேஜ். நம்ம ஆல்ரெடி ஒரு ஸ்பீக்கர் பண்ணிருக்கோம், அந்த வீடியோ வரும். நாங்க வந்து ஆக்சுவலா மீ போர்ட்டபிள் ப்ளூடூத் ஸ்பீக்கர் இருக்கு இல்லையா, 30 வாட், JBL Flip 6 போட்டு பண்ணது. இது வந்து 80% வால்யூம் வரைக்கும் சூப்பரா இருக்குங்க. ஆமா, ஓல்டு சாங்ஸ் கேட்கும்போது அந்த பேஸ் ஆன் பண்ணிக்கலாம், மற்ற சாங்ஸ் பேஸ் ஆன் பண்ணாமே நல்லா இருக்கு. இப்போ ரீசெண்டா வர சாங்ஸ் எல்லாமே ஆல்ரெடி ஹெவி பேஸ் தான், அது நீங்க ஆன் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. கிளாரிட்டி வைஸ் எல்லாமே சூப்பரா இருக்குது அது. ஸோ அதான் ஃபேக்ட், ரைட்டா? ஸோ அதான் மொத்தம் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் 7000 ரூபா, அது 6999 ரூபாய்க்கு இந்த ப்ராடக்ட் இருக்கு. 7000 ரூபாய்க்குனா வேல்யூ ஃபார் மணி தானே. ரைட்டு, ஓகே. அதான் பரத்து, எனக்கு ஒன்றுடா பெரியம்மா எப்படி இருக்காங்கன்றது நீ சொல்லணும். அதுக்கு தான் என்ன கேட்டகரியில் வருது? அவுட்டோர் ஸ்பீக்கரா? போர்ட்டபிள் அவுட்டோர் போர்ட்டபிள் ப்ளூடூத் ஸ்பீக்கர், ப்ளூடூத் ஸ்பீக்கர் 90 வாட். பின்னாடி தாங்க எனக்கு இம்ப்ரெசிவா இருக்குது. ரேடியோ மாதிரி இருக்கு. பின்னாடி வந்து இவனுங்க ஊஃபருக்கு வந்து யூஸ்வலா சைட்ல தான் வைப்பானுங்க, பின்னாடி வச்சிருக்கானுங்க இந்த மாதிரி ரேடியோ செட் மாதிரி இருக்குது பார்க்க. பின்னாடில இருந்து ஃப்ரண்ட்ல தான் ஸ்பீக்கர் இருக்குது, ஆனா அதனால ஒரு வித்தியாசமான ஒரு சவுண்டு பேட்டர்ன் இருக்குன்னு எனக்கு தோணுது. போட்டு கேட்டாதான் தெரியும், ஏன்னா அதுல பேஸ்னு ஒரு பட்டன் வச்சிருக்கான். ஆமா, அதுக்கு பக்கத்துல பேட்டரி லைஃபோட இண்டிகேட்டர் இருக்குது. ஆமா, பிளாஸ்டிக் கிரில்லு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குது, வித்தியாசமா இருக்குது. ஆன் பண்ணா செப்லானிக்ஸ் we are way ahead அப்படிங்கறான். இதுவே செமையா இருக்கு. அடிச்சு நோக்குது. இது வந்து சும்மா அதிருதுல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இந்த கிரீன் கலர்ல மேல வந்து பேஸ்ல வந்து 3 செட்டிங் இருக்கு, ஆஃப், மீடியம், ஹை அப்படின்ற மாதிரி இருக்கு. எனக்கு அந்த ஹை செட்டிங் வந்து நல்லா நம்ம அந்த ஜூக் 5500 சவுண்ட் பார்ல பார்த்தா அது வந்து 200 வாட், அது வந்து ரொம்ப அடிச்சுது அப்படின்னு நம்ம சொன்னோம்ல, ஒரு இம்பாக்ட். அந்த மாதிரி ஒரு இம்பாக்ட் வந்து இந்த கிரீன் கலர் மோட் வந்து கிரியேட் பண்ணுது. அதே ஆஃப் பண்ணா அந்த இம்பாக்ட் இல்லை. ஆமா, ஸோ உங்களுக்கு வந்து அதிர வைக்கணும், வெளியே போனாலும் அதிர வைக்கணும் அப்படின்னு நிறைய ஸ்பீக்கர்ஸ்லாம் இருக்குங்க. இவனும் ஒருத்தன் வச்சிருக்கான், அவங்கெல்லாம் வந்து அமிச்சா அதையும் நாங்க பார்ப்போம். அதனால எங்களால கம்பேரிசன்லாம் பண்ண முடியாது. இந்த பாட்டில் செமையா இருக்கும், நல்லா இருக்கும், சூப்பரா இருக்கும். ஓகே, இவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, இந்த இந்த மெம்பரேன் இருக்குல்ல, இந்த மெம்பரேனோ ஏதோ ஒரு பர்டிகுலர் மெட்டீரியல்ல பண்ணிருக்காங்கல்ல, அது இன்னும் எக்ஸ்ட்ரா எஃபெக்ட் கிரியேட் பண்ணுது. அது இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா எஃபெக்ட் நமக்கு வந்து இப்போ ஒரு என்ன சொல்றது, ஒரு வைப்ரேஷன் ஃபீல் வந்து இது அதெல்லாம் கிடையவே கிடையாது. பாத்தீங்களா அந்த பெரிய வுடன் ஸ்பீக்கர்ஸ்ல, அந்த ஊஃபர்ல பாத்தீங்கன்னா இதெல்லாம் கிடையவே கிடையாது, வெறும் கேப் மட்டும் தான் இருக்கும். நம்ம ஸ்பீக்கர்ஸ்ல இருந்து வர வைப்ரேஷன் அவ்வளோ அதிகமா இருக்கு அதுல. இதுல ஸ்பீக்கர்ஸ்ல இருந்து அவ்வளோ வைப்ரேஷன் வராது போல இருக்கு. இதை எடுத்தா அந்த சேம்பர் அவ்வளோ வைப்ரேட் ஆகுமான்றது டவுட் தான் இதை எடுத்தா. ஸோ இது இருக்கிறதுனால தான் அந்த பேஸ் எஃபெக்ட் நல்லா இருக்கு அப்படின்னு நான் சொல்லுவேன். சரி, இதை எடுத்துட்டா அப்படி இருக்குமான்னு எனக்கு டவுட்டா இருக்கு. நம்ம இப்போ என்ன பண்ணலாம், இதுல ஒரு 3.5 சூப்பர் கனெக்ட் பண்ணி பார்ப்போம். ஆக்ஸ் மோட்ல கேட்போம் நாங்கள். ஆல்வேஸ் அஹெட் ஆக்ஸ் மோட் அப்படின்னு பாருங்க. இப்போ யூஎஸ்பி வேற இருக்குல்ல, சூப்பர். ஆக்ஸ் மோட் வந்தானே கனெக்ட் பண்ணதுமே. இப்போ இதே பாட்டு சப்போஸ் இப்போ ஆக்ஸ்ல கேட்டா அப்போ இன்னும் அது பெட்டரா இருக்கணும்ல? கண்டிப்பா பெட்டரா இருக்கும், 100% பெட்டரா இருக்கும். அகைன் நான் லாஸ்ட் வீடியோல சொன்ன மாதிரி ப்ளூடூத் சிப்பு என்ன யூஸ் பண்றாங்க அப்படிங்கறது ஓபன் பண்ணி பார்த்தா தான் தெரியும். அதுலதான் என்ன ஆம்பிளிஃபயர்னு போட்டிருக்கும். எப்பயும் போல அதே ஜெனரிக் ஆம்பிளிஃபயர் தான் யூஸ் பண்ணா அப்படின்னா அதுல டைனாமிக் ரேஞ்ச் கம்மியா இருக்கும். மோஸ்ட்லி இவங்க யூஸ் பண்றது எல்லாமே பட்ஜெட் தான்டா. பட்ஜெட் தான், இல்லாட்டி இவ்வளவு பிரைஸ் கம்மியா வைக்க முடியாது. வாய்ஸ் கிளாரிட்டி எல்லாம் பெட்டரா இருக்கு, நல்லா ஈஸியா வால்யூம் கண்ட்ரோல் பண்ண முடியுது. வால்யூம் கண்ட்ரோல் வெரி ஈஸிங்க இதுல. ஆக்சுவலா இது ஒரு நல்ல ஃபீச்சரா நான் சொல்லுவேனே. இவ்வளவு ஃபாஸ்டா வால்யூம் மத்ததெல்லாம் கண்ட்ரோல் ஆகாது. அழுத்தினா ஏறுது, அழுத்தினா இறங்குது. அந்த பேஸ் அடிச்சதுல அப்ப தெரிஞ்சது டேபிளே வைப்ரேட். எனக்கு என்னவோ என்ன இது ப்ளூடூத் பெட்டரா இருக்கிற மாதிரி இருக்கு. ப்ளூடூத்லயா?
அந்த பேஸோட எஃபெக்ட் சொல்றியா? ஆமா ஒரு மேட்டர் இருக்கு. அதான் நம்ம அந்த ஆக்ஸ உருவு. ஆனா இந்த பயலுக்கு மட்டும் என்ன பண்றானுங்கன்னா Bluetooth mode. Z Primo. is எல்லா now போனும் connected. நான் ட்ரை பண்ணிட்டேன்டா. ப்ளூடூத் ஆடியோ Xiaomi அடிச்சிக்க முடியலடா. அப்படியா? போக்கோ பார்த்துட்டேன் எல்லா இப்ப பாரு பேஸ் பாரு. Max volume. ஃபர்ஸ்ட் டைம் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து ப்ளூடூத்ல ஆக்ஸை விட பெட்டர் பேஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். என்ன ஒன்று பண்ணி பார்ப்போமா? இது ஆக்ஸ் ப்ராப்ளமா இல்லாட்டி நிஜமாவே நல்லா பண்ணியிருக்காங்க? இல்ல வெயிட் பண்ணு. அதுக்கும் நம்ம எதுக்கும் ஒரு கன்க்ளூஷனுக்கு டக்குன்னு வர வேணாம். அதுக்கும் நான் வந்து ஒரு ஃபிக்ஸ் வச்சிருக்கேன். ஷாமியோட டாக். இப்ப வயர்டு அதே பாட்டு செம்மையா இருக்கு பேஸ். எப்படி நல்லா இருக்கு. இப்போ நம்ம வந்து 3.5 mmல நல்லாவே இருக்கு. ஆக்சுவலா ஒரு ஃபேக்ட் இருக்குங்க. என்ன ட்விஸ்ட்னா தலைவன் வந்து டாக். ஆமா. இவனை வந்து ஒரு ஹெட்ஃபோன்ஸ்க்கு யூஸ் பண்ணும்போது செம்மையா இருப்பான். Bluetooth. இவனை யூஸ் பண்ணி இதுக்கு வந்து பார்த்தா இப்ப எப்படி இருக்குன்னா கொஞ்சம் வேற மாதிரி Z இருக்கு. Primo. கரெக்ட். இதால ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதோட இன்புட்ஸ் வாங்க முடியுதான்னு எனக்கு சந்தேகம் இருக்கு. டவுட் இருக்கு. ஏன்னா இதுல இருந்து வரப்போறது எப்படின்னா இது என்ன பண்ண முடியும்னா இதால வந்து ஒரு நார்மல் ஆடியோ ஃபைல் நார்மல் MP3 ஃபைல் கொடுத்தா கூட அப்ஸ்கேல் பண்ண முடியும் அதால. நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த டிசைன் பத்தி? கொஞ்சம் ஓவர் ஷோ ஆஃப் மாதிரி இருக்கா இல்லாட்டி எப்படி இருக்கு? ஸோ அதான் கேபிளுக்கும் நிறைய லாஜிக்ஸ் இருக்கு ஆக மொத்தம். அதை மட்டும் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம்னா சரி. பந்தாவா இருக்கு பாக்க. 6000 ரூபாய் அப்படிங்கிறது வந்து ஒரு 7,000 ரூபாய். 7,000 ரூபாய் அப்படிங்கிறது ஒரு ஹாஃப் த பிரைஸ்ல கிடைக்கிற மாதிரி இருக்கு. நல்ல இதை விட பெட்டர் குவாலிட்டியில சவுண்ட் வேணும் அப்படின்னா ஆப்வியஸ்லி நிறைய காசு கொடுத்தாகணும். ஆனா எனக்கு இது போதும் ப்ரோ, நான் ஜஸ்ட் அவுட்டோருக்கு தான் போறேன், எனக்கு ரக்கெட்டாவும் இருக்கு. என்ன ஆகுதுன்னா இப்ப ரீசெண்ட் ட்ரெண்டடா இதுல மழை பெஞ்சா என்ன ஆகும்? ஐபி அவுட்டோர்னு சொல்லுவாங்க. ஆனா அவுட்டோர்ல உங்களுக்கு ப்ரொடெக்ஷன் இருக்கா வெதர்ல இருந்து? சார்ஜிங் டைம் 3 hours. அதாவது இங்க பாருங்க ஹைலைட் என்னன்னா இதோட ஸ்பெசிஃபிகேஷன் ஆஸ்பெக்ட்ல பார்த்தா 90 வாட் சரியா ஃபுல் ரேஞ்ச் அப்படின்னு போட்டு 118 அதான் மொத்தம் 4 டிரைவர் யூனிட்ஸ் உள்ள இருக்கு. ஸோ 2 வந்து 118 mm டிரைவர்ஸும் 2 வந்து 20 mm ட்வீட்டர்ஸும் இருக்கு. சரி சரியா. அப்புறம் வந்து மற்றபடி MP3 ஃபைல் ஃபார்மேட் யூஎஸ்பியில் உனக்கு பிரச்சனை இல்லாமல் ப்ளே ஆகும். ஏன்னா பின்னாடி யூஎஸ்பி போட்டு. கரெக்ட். அப்புறம் 3.5 mm லைன் நம்ம கொடுக்கலாம். அண்ட் 32 GB வரைக்கும் மேக்ஸிமம் ஸ்டோரேஜ் சப்போர்ட். அதாவது பென்ட்ரைவ் வந்து 32 GB பென்ட்ரைவ்லாம் மட்டும் பிரச்சனை இல்லை. சார்ஜிங் டைம் 3 hours, பிளேபேக் டைம் 9 hours. ஆனால் அந்த 9 hours எப்படின்னா 70% வால்யூம். 3.4 kg இதோட வெயிட். 3.4 kgs. ஆமாம். ஸோ ப்ளூடூத் வெர்ஷன் 5.4. ஃபைன். ஆமாம். கண்ட்ரி ஆஃப் ஆரிஜின் சைனா. ஸோ இதெல்லாம் போட்டு அப்போ உங்களுக்கு வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் அதெல்லாம் இருக்காது. அதை பத்தி எங்கேயுமே மென்ஷன் பண்ணல. போட்டுருந்தா அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஒரு 10,000 ரூபாய் போட வேண்டியதா இருக்கும் பிரைஸ் டேக்ல. உண்மைதான். ஏன்னா அதுதான் கஷ்டமே. பெட்டர் ஸ்பீக்கர்ஸும் போட்டிருப்பான் அப்ப. ஆமா. ஆட்டோமேட்டிக்கா பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகி எங்கேயோ போயிடும். ஓகே, பந்தாவா ஒரு ஸ்பீக்கர் இருக்குது, செக் அவுட் பண்ணுங்க. தண்ணியில போடாம வேற ஏதாவது ஆப்ஷன் இருக்குனாலும் சொல்லுங்க. ஆமா, ஸ்விம்மிங் பூல்ல குதிச்சிடாதீங்க. இந்த கிரிக்கெட் மேட்ச் ஆடுறதுக்கு இப்பெல்லாம் பசங்க போறாங்க தெரியுமா, அங்கெல்லாம் யூஸ் ஆகும். ஓகே, பாட்ட போட்டு நம்ம அந்த இது போட்டா நம்ம லைவ் கமெண்ட்ரியே பண்ணலாமே. அது பண்ணலாம். அது ஸ்டுடியோ R3. கரெக்ட், ஸ்டுடியோ R3ல லைவ் கமெண்ட்ரி பண்ணலாம். இதுல வந்து பாட்டு போட்டு விடலாம், சியர் லீடர் சாங்ஸ் போட்டு விடலாம். கண்டிப்பா.